ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணுகள் யூடியூப் சேனல். நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கைஸ், நம்ம வந்து நம்ம வந்து நம்மளோட திறமையை காட்ட வேண்டிய நாள். ஆக்சுவலாக இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரக்கு அப்புறம் வந்து ஒரு கார்ப்பரேட் டோர்னமெண்ட் மேட்ச் இருக்கு. இது வந்து எப்படின்னா, இதுவும் ஒரு நாக் அவுட் மேட்ச் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு மணிவாக்கு கிட்ட ஒரு கிரவுண்டில் போயிட்டு ஆடி 3 நாக் அவுட் ஆடி 3 நாக் அவுட்டும் வின் பண்ணிட்டோம். இன்னைக்கு தான் மொத்த டோர்னமெண்ட்டும் ஒரேடியாக நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மொத்த டோர்னமெண்ட்டும் எப்படி போகுது, எப்படிலாம் வந்து நான் வந்து இந்த கிரிக்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் மட்டும் இல்லாமல் என் டீமும் சேர்ந்து எப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நாங்கள் வின் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த முழு லாகில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் எங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, ஓகேங்களா? அண்ட் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து 8:30க்கே கிளம்பணும். 11 மணிக்கு மேட்ச், 8:30க்கு இங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட எனக்கு 36 கிலோமீட்டரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே 60 கிலோமீட்டரு. அவங்க எல்லாம் 8:30க்கு கிளம்புறாங்க. அவங்களுக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகும். எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். 36 கிலோமீட்டர் இருந்தாலும் ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சி ஒரே ஸ்ட்ரைட்டாக சல்லுன்னு போயிடுவேன். இதுதான் இந்த விளாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏன்னா மார்னிங் மேட்ச், ஓகேங்களா? ப்ரீ ரிக்வஸ்டஸாக நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எதனாச்சும் நாளைக்கு வெளியே போகிறீங்க, எதனாச்சும் பண்ணுறீங்கன்னா நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. காலைல எழுந்து ப்ரெஷர் பண்ண தேவையில்ல. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் எப்போ வெளியே போனாலும் எப்போ போனாலும் அந்த ப்ரீ ரிக்வஸ்டர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை கேரி அவுட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலைல நம்ம வந்து ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுக்கணும். அங்கே போயிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணல, செகண்டரி. டீம் ஸ்பிரிட் வேணும் எனக்கு. எனக்கு சான்ஸ் கிடைக்குது, சான்ஸ் இல்லை, டீம் ஜெயிக்கணும். அந்த நோக்கம் தான் எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்து மோஸ்ட் ஆஃப் டைம் மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்கும். நான் ஆடுறனோ இல்லையோ, நான் எந்த டீம் போனாலும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் ஆடுவேன். வாய்ப்பு கிடைக்கலன்னா டீம் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் இருப்பேன். அந்த ஸ்பிரிட்டை நீங்களும் வளர்த்துக்கணும் guys. அது ஒரு நல்ல ஸ்பிரிட்டு. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க. டீம் ஸ்பிரிட் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட்டு. டீம் ஸ்பிரிட் நல்லா இருந்ததுதான் தான் உங்களுக்கே உங்க டீம் ஜெயிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா இண்டிவிஜுவலா ஆடுற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலா ஆடுறது வந்து வேலைக்கே ஆகாது கைஸ், நானே சொல்றேன். டீமா ஜெயிக்கணும் கைஸ், அப்பதான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த ஃபைனலா அந்த கப்பை தூக்குற மூமெண்ட்ல எப்படி இருக்கும். இன்னைக்கு நாங்க கப்பை தூக்குவோமா? ஆனா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம், நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட எங்க டீம் எல்லாமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அடேங்கப்பா 11 பேருன்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எங்க டீம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க டீம் பேர் தான் வந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து லபர்பத் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டோம். அதனால ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டீம் நேம் வச்சுருக்கோம். ஆனால் அதில் கெத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானே சொல்லிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சு நான் தான் கெத்து. கெத்து கேரக்டர் நான் தான். அந்த ஆள் அடித்தா 2 தடவை வயிறு போகும். ஆனால் நான் அடித்தா அவ்வளோதான் போகாது, பக்கத்தில் தான் போவோம். அதனால் யாரும் எதுவும் எடுத்துக்காதீங்க. நாங்கள் முடிஞ்ச அளவு வந்து ஜெயிக்க ட்ரை பண்ணுறோங்க. ஃபுல் எல்லா எங்கள் 11 பேர் மைண்ட் செட்டுமே ஜெயிக்கிறோம், ஜெயிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை, ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட போகிறோம். இந்த போகிற விளாகில் எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க இந்த விளாக்குள்ளே போகலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட காலைல வந்து ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம எப்போவுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அட்வைஸும் பண்ணுவோம். பட் இது பாருங்க, எக்கு, அப்புறம் ஃபிஷ்ஷு, தோசை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி சட்னி, வெள்ளரிக்காய். ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் சாப்பிடுவேன், அப்புறம் முட்டை சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து தோசை சாப்பிடுவேன். ஏன்னா அந்த அந்த ஒரு ரொட்டீன் எடுத்திருந்தா தான், எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராசஸான ஒரு விஷயம். ஃபைபர், ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் காப்ஸ். அந்த மாதிரி ப்ராசஸில் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா சாப்பாடு, ரசம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எது இருக்கோ அதுக்கு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம் காய்ஸ். இதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு போயிட்டு நம்ம பொழக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வாக்கில் பார்ப்போம் காய்ஸ். வாங்க.
guys, இது வெள்ளக்குறிச்சி கிராமம்னு நினைக்கிறேன். கிராமம் இல்லாமல் அங்கேயும் வீடு இருக்கு. ரோடு கிட்ட வந்துட்டோம் guys. இதுதான் நம்மளோட வசதி. நாங்க பார்க்கலாம். ஆடு மலை எல்லாமே தாண்டி வரல. இங்கேருந்து 36 கிலோமீட்டர். ஆனால் கொஞ்சம் உள்ள பார்க்கறது மாதிரி கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். பாய்ஸ்லாம் லைனாக நிற்கிறாங்க பாருங்க. ஒரு வழியாக வந்துட்டோம் காய்ஸ். லைட்டாக ரொம்ப ஸ்கூட்டியில் வந்ததால் லைட்டாக உடம்பு லைட்டாக வலிக்குது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 10:30 மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், வித்து மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமா இல்லை வித்து மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமான்னு பார்க்கலாம். அதை காய்ஸ் நம்ம இப்போ பார்க்குறத பார்த்தா 6-4 ரொம்ப லாங்காக இருக்குமே. மெர்க்குரி ப்ளஸ் ஸ்குவாட் இவ்வளோ லாங் பறக்குமான்னு தெரியலையே காய்ஸ். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம மேட்ச்லாம் இன்னும் வந்துட்டுருக்காங்க. நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். 10 பேர் அவங்க 2 பேரும் காரில் 5 பேர் வராங்க. நான் மட்டும் பைக்கில் வந்துட்டேன். ஏன்னா நான் பக்கம் இருக்கிறதால. வாங்க நம்ம வந்து கரெக்டாக நம்ம சொன்னோம் மேட்ச் ஸ்டார்ட்டு 10 ஆகுது காய்ஸ். 11 10:30 வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்டேட் இருந்தாலும் பிரபு உன் மச்சான் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவார்ல. ஹலோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம டீம்மேட் வந்துட்டாங்க. எங்கள் டீம் பேர் என்னன்னா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு முக்கியமான பவுலரும் ஃபீல்டரும் முக்கியமான பேட்ஸ்மேனும் இவர் தான். இவர் பேர் வந்து மகா பிரபு. உங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்கள். பிரபு கண்பழகன். எங்கள் பேர் காமேஸ்வரன். இவர் பேர் வந்து காமேஸ்வரன். இவர் நல்ல பவுலர் ஃபீல்டர். இவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்ல பவுலர். வீடியோ எடுக்கிறவர் வந்து ஆல்ரவுண்டரு. அவர் ஃபேஸை காட்ட கொஞ்சம் கூச்சப்படுறாரு சொல்லிட்டு அவர் வீடியோ எடுத்து அவர் அக்கு போயிட்டாரு. கிரவுண்டு சொல்லு. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஃபுல் எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் எல்லா மேட்சும். ஏன்னா எல்லா மேட்சும் உசுருக்கு சமமானது. கொஞ்சம் நாக் அவுட்ஸ் வர ஃபுல் எஃபெக்ட் போடுவோம் நம்புகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம கூட ஆடிட்டாரா? இங்க கேப்லாம் தெரியாது, நம்ம கேப் தெரியாது. கவர்மெண்ட்ல எங்க காரணம் இல்ல. எங்க ஞாபகம் இருக்காருங்க. போலிங்ல ஒரு 1 லாக் பண்ணாங்க. நீங்க எல்லாம் ஆமா ஓகே. யாரோ அடிப்பீங்களா? ஆமா 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 ப்ரோ. மேட்ச் நான் கேட்ச் விட்டு கேட்ச் விட்டு அத நான் இதுதான் அந்த பிளாக் மேஜிக்னு ஒரு ஆப். இது அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோ ஃப்ரேம். அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிங்க. அது விட்டு போட்டு கண்ணவே வாயில வச்சிட்டு இருக்காத ப்ரோ. இல்ல சர்னே இந்த வீடியோ எனக்கு போனா போது போடா. அதுல நடந்தா தான் மட்டும் எடுத்ததே என்னால இது பண்ண முடியல. ஒரு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நன்றிப்பா. மேட்ச் விட்டுறாங்க. காய்ஸ் ஒரு வழியாக ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு. நாக் அவுட்டு. ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டு இப்போ வந்து அடுத்த மேட்ச்சுக்கு வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கு அப்புறம் இன்னொரு மேட்ச் இருக்குமா. அதனால் அதுக்காக இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். டீம்மேட்லாம் அங்கே இருக்காங்க, அவங்கள நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 4 மேட்ச் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து மாண்டேட்டரி காய்ஸ். அதனால் யார் எப்போ மேட்ச் இல்லைனாலும் சன்ஸ்க்ரீன் போடுங்க, போட்டுட்டு பண்ணுங்க. அதாங்க பாருங்க, கண்டிப்பாக மாண்டேட்டரி. எல்லாரும் அவங்க ஸ்கின் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம். கரெக்டா வீடியோ எடு, ஏன்னா தடவை இருக்காத. அதான் காய்ஸ், ஃபுல்லாகவே மேட்ச் முடிஞ்சிடுச்சு. டயர்டு, சரியான வெயில். பரவாயில்ல, வெயில் இருந்தாலும் பரவாயில்ல. டீம் ஸ்பிரிட்காக மொத்தமாக இறங்கி பயங்கரமாக ஆடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 57 ரன்ஸ் அடித்தோம். 57 ரன் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு டார்கெட் வந்து 5 ஓவர்ஸில் 56 டார்கெட்டு. அதுன்றது நல்ல டார்கெட் தான். இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், கிரவுண்டு ரொம்ப பெரிய கிரவுண்டு.
பட் போராடி ஜெயிச்சு 28 ரன்லேயே மொத்த டீமையும் சுருக்கிட்டோம் 5 ஓவர்ஸ்க்கு. ஃபைனலாக ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து 8th பிளேஸ்லேருந்து 16 பிளேஸ்லேருந்து 8th பிளேஸ் போகிறோம். ஃபைனலாக மேட்ச் வின் பண்ணிட்டோம் கைஸ். வின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இவர் வந்து எங்கள் டீம் கேப்டனு, அவங்களோட டீம்மேட்ஸு. ஹாய் சொல்லு. முன்னாடி ஒருத்தர் பாஸாக இருக்கார் பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு மேட்ச்க்கு அப்புறம் இன்னொரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாக் அவுட்டில் ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஃபர்தராக அடுத்த மேட்ச் என்ன அப்டேட்னு அப்டேட் பண்ணுறோம். இந்த லாக் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஹலோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நாக் அவுட் வந்து ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ தான் லஞ்ச் முடிஞ்சிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து சரோ என்கிற சரவணன் அவரோட காரில் வந்து பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறதால அந்த வண்டியை ஆன் பண்ணி அதில் ஏசி போட்டுட்டு இருக்கோம். அவரோட மச்சான் யாருன்னா அவர் தான் மகாபிரபு. அவரை பற்றி சொல்லுங்க ப்ரோ. அப்படியே ஐயோ என் மச்ச சரவணன் இன்னைக்கு ஒரு உண்மையை என்கிட்ட மாட்டிக்கிட்டான். பொய் சொல்லி அதை மாட்டிக்கிட்டான். இந்த ஆதாரம் நான் கண்டுபிடிச்சிட்டோம். இத்தனை வருஷமா என்கிட்ட வயசு வந்து என்னோட சின்ன பையன் சொல்லிட்டு நான் 1 மாசம் தான் சின்ன பையனா இருக்கிறான். 93 தான் 93 நான் பாருங்க தெரியல. சரி போங்க. 90ல பிறந்திருக்காது. 90ல பிறந்துட்டு எங்களை ஸ்கேம் பண்றான். அப்பயே எனக்கு டவுட் இருந்தது, வயசான மாதிரி நடந்துட்டான். ஆனா யூத் மாதிரி காட்டணுன்றதுக்காக எங்களை ஏமாத்திருக்கான் இதனால. அது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த யங்குன்னு காட்டி என்ன பண்ண போறான்னு எனக்குன்னு தெரியல. எனக்கு தோற்றமே தெரியுது வயசான மாதிரி. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் எல்லாமே பிளாக் ஹேர் அப்படியா இருக்கிறதுனால அவனை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. ஆனா நடக்கிறப்ப தெரியும். அந்த வயசான தோட்டத்தோட நடப்போம் ஓடுறதெல்லாம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இல்ல மச்சானை பத்தி பெருமையா சொல்றீங்களா இல்ல வயிறு எறிறீங்களா? இல்ல வயிறு எரிஞ்சுன்னா சொல்ல, வயசு சின்ன பையன் சொல்லிட்டு இருந்தான். இருந்தாலும் என் வயசு தான் அவனுக்கும். சரி பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் ஜெயிச்சாச்சு. அடுத்த ஒரு நாக் அவுட், அதுக்கு ஒரு நாக் அவுட், அதுக்கப்புறம் ஃபைனல் இருக்கு. ஸ்டே டியூன், பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு நாக் அவுட் ஆடி இப்போ வந்து ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டோம். ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கோம் டீமில். இந்த செமிஃபைனலில் வந்து ஸ்டார் பிளேயர் பார்த்தீங்கன்னா அதோ பக்கத்தில் இருக்காரு ப்ரோ. அவர் தான் 2 ஷாட் 6 விட்டாரு. அவர் தான் ஸ்டார் பிளேயரு. இவர் வச்ச ஷாட்டு 6 வரும் நானும் கத்துனேன், பார்த்தா அது கையில் உட்காந்துச்சு. பட் டீம் ஸ்பிரிட் தான் முக்கியம். ஸோ டீம் ஜெயிச்சிச்சு. ஸோ ஃபைனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் யார் வின் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. அன்டில் தென் ஸ்டே டியூன். ரைஸ் ஃபைனலாக டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் வந்துட்டோம். ஃபைனல் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ரன்னர் அப் வாங்கியிருக்கோம். முன்னூறு சப்போர்ட் கொடுத்ததுக்காக நன்றி அண்ட் தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எங்களுக்கு உங்க முழு சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.